வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெல்டா ஃபுட் ரெசிபீஸ். வாழைக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு 3 வாழைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வாழைக்காயை கட் பண்ண தண்ணியிலே போட்டுருங்க, இல்லாட்டி கருத்துடும். இந்த வாழைக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு மசாலா எப்படி ரெடி பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஒரு சில் தேங்காய், 2 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு ஜீரக பொடி. மிளகு ஜீரக பொடி இல்லை அப்படின்னா அரை ஸ்பூன் மிளகும் அரை ஸ்பூன் ஜீரகமும் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். 3 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச சாம்பார் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் உப்பு. இந்த வாழைக்காயில் உப்பும் மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். அதோட அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூளும் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மசாலா ஃபுல்லாக எல்லா வாழைக்காயிலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். வாழைக்காய் அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதோட கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வாழைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். வாழைக்காயை ஆட் பண்ணிவிட்டு கடாய் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா காயும் நல்லா வேகும். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் கிளறாமல் வேக விடுங்க. அதுக்கப்புறமேட்டா பரட்டி விடுங்க. பாருங்கள், அடியில் நல்லா ப்ரௌனாக வந்திருக்கு. ஸோ ஓரமாக இருக்க வாழைக்காயெல்லாம் நடுவில் இருக்க வாழைக்காய் எல்லாத்தையும் ஓரமாக கொண்டு வந்துக்கோங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா காயுமே வெந்திருக்கும். ஸோ அது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் எதுவும் கிளறாமல் அதே வேக விட்டுருவோம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. அப்போ தான் மிதமான சூட்டில் எல்லாமே நல்லா வெந்திருக்கும். அதுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கல, ஃபுல்லாக எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணுறோம். தேவைப்பட்டால் சீக்கிரம் ட்ரை ஆகாமல் இருக்க 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயெலாம் ட்ரை ஆகி கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காய் ரோல் ரெடி. இந்த மாதிரி மசாலா யூஸ் பண்ணி வாழைக்காய் ரோல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா டெல்டா ஃபுட் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.